பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த ஆடி மாதத்திலே தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம், உன் வறட்சியான வாழ்வை செழிப்பாக்கும் தேவன். Prosperity for your parched life. அதற்கு ஆதாரமாக நான் 4 குறிப்புகளை உங்கள் முன்னால் எடுத்து பேச வாஞ்சைப்படுகின்றேன். முதலாவது குறிப்பாக, பிதாவினிடத்தில் இருந்து இயேசுவின் அருளால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வருகின்ற செழிப்பு. இரண்டாவது குறிப்பாக, வறுமைக்கு பதிலாக செழிப்பு, துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷம். மூன்றாவது குறிப்பாக, கசப்புக்கு பதிலாக மதுரம், நோய்க்கு பதிலாக சுகம். நான்காவது குறிப்பாக, சாபத்தில் இருந்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இந்த 4 குறிப்புகளை நான் உங்கள் முன்னால் பேச இப்போது வாஞ்சைப்படுகின்றேன். முதலாவது குறிப்பாக, நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பு வேண்டும் என்று சொன்னால் உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவர். அப்போதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பு வரும். அதற்கு ஆதாரமாக ஏசியா 32 அதிகாரம் 15 தொடக்கம் 18 வசனங்களை நான் இப்போது படிக்கின்றேன். உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். ஆவியானவர் ஊற்றப்படும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியா மாறுமா. உங்களுடைய ஒரு வறட்சியான வாழ்வு செழிப்பாக ஆண்டவர் மாற்றப் போகின்றார். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அப்ப இந்த ஆசீர்வாதம் என்ன செய்ய போகிறார்? எபிரேயர் 6:14 படி, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ண போகிறேன்னு சொல்ல ஆண்டவர். அது மட்டுமல்லாமல் அவர் சொல்கிற வார்த்தை, வனாந்தரத்திலே நியாயம் வாசமாய் இருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? உங்களுடைய வறட்சியான வாழ்க்கையை மாற்றி ஒரு செழிப்பாய் மாற்ற போகிறார். வசனம் சொல்வது, என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். உங்களை கொண்டு போய் ஒரு மேன்மையாக ஒரு சமாதானமான இடத்திலே கொண்டு போய் ஆண்டவர் வைத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். என் அருமையான ஜனங்களே, எப்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது. ஆகவேதான் அவர் என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படியாகிய மற்றொரு தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவரை இயேசு உங்களுக்கு தந்து அவர் மூலமாய் உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் வழிநடத்த போகிறார். இரண்டாவது காரியமாக நாங்கள் பார்ப்போம் சொன்னால், இரண்டாவது குறிப்பாக, வறுமைக்கு பதிலாக செழிப்பு, துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அவர் சொல்றார், உயர்ந்த ஏசியா 41 அதிகாரம் 18 வசனத்தை படிக்கிறேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்கின் நடுவே ஊற்றுக்களையும் திறக்க போகிறாரா. என்ன செய்ய போறாராம்? உயர்ந்த மேடுகளிலே ஆறுகளை திறக்க போகிறார். அது மட்டுமில்ல, திறக்கிறது மட்டுமல்ல, பள்ளத்தாக்கின் நடுவிலே ஜீவ ஊற்றை அவர் திறக்க போகிறார். உங்களுடைய நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்பிக்கையாய் மாற்ற போகிறார். ஊற்றென்று சொன்னால் தேவனுடைய, அவர் சொல்றார், இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நீரூற்றுக்கள் புறப்படுமா. இந்த ஜீவனை ஆண்டவர் தரப்போகிறார். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய தடைப்பட்ட எல்லா காரியங்களும், ஒரு வேளையிலே
வேலையில தடை இருக்கலாம், வீடு கட்டுறதுல தடை இருக்கலாம், இல்லாவிட்டால் எத்தனையோ காரியங்கள்ல தடைகள் இருக்கலாம். எல்லா தடைகளையும் நீக்கி அந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு புதிய வழியை உண்டு பண்ண போகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்றார், அடுத்த காரியமாக அவர் சொல்றார், வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகும். வனாந்திரம் எப்படி மாறப்படாம்? தண்ணீரை கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம், செழிப்பு. அது மட்டுமில்லாமல் அவர் சொல்றார், பூமியை நீர்க்கணிகளுமாய் மாற்ற போகிறேன். நீர்க்கணி சொன்னா அந்த தண்ணீரை இறைச்சு கொண்டிருக்க அவர் ஜீவ தண்ணீராக உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து உங்களுடைய வாழ்க்கையின் வனாந்திரத்தை மாற்றி செழிப்பாக மாற்ற போகிறார். அது மட்டுமில்லாமல் அவர் சொல்றார், தேவதாரு விருட்சங்களையும் அது மட்டுமில்லாமல் புன்னை மரங்களையும் நான் உண்டு பண்ணுவேன் என்று சொல்றார். ஆகவே ஒரு வழியே இல்லாத இடத்துல தேவன் வழியை உண்டாக்கி உங்களுடைய வாழ்க்கையின் வறட்சியை மாற்றி செழிப்பாக தேவன் மாற்ற போகிறார். எப்படி செய்ய போகிறாராம்? பிலிப்பியர் 4:19 சொல்வது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்க போகிறார். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட போகிறார். என் அடிமையானவர்களே, மூன்றாவது குறிப்பாக நாங்கள் பார்க்க போகிற காரியம் அவர் சொல்றார், கசப்புக்கு பதிலாக உங்களுடைய வாழ்க்கை மதுரமாய் இருக்க போகிறது. எப்படி இந்த கசப்பை நீக்கி ஒரு மதுரமான வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்க போகிறார். பரிசுத்த வேதாகமத்திலே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்கள் முன்னால் வைத்து நான் அதை கூறி உங்களுக்கு அதை சொல்ல வாஞ்சைப்படுகின்றேன். வசனம் சொல்கின்றது, யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 22 26 வரைக்கும் சொல்றார். என்ன செய்கிறார்? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். அதை படிக்க நான் வாஞ்சைப்படுகின்றேன். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வரைக்கும் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். வனாந்தரத்துல நடந்து போறாங்க, தண்ணீருக்கு அங்க வழி இல்லை, அவங்க நடந்து போறாங்க. ஒரு வனாந்தரமான வாழ்க்கை. ஒரு வேளையிலே நீங்கள் கடந்து வந்த பாதைகள் இப்போது ஒரு வனாந்தரமான பாதைகளா இருக்கலாம். இந்த மாதத்தின் நடுவிலே, இந்த ஜூலையிலே ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய வனாந்தரமான வாழ்க்கையை நான் செழிப்பாக மாற்ற போகிறேன். எப்படி செய்கிறாராம் ஆண்டவர்? அப்போ மோசேக்கு விரோதமா ஜனங்கள் முறுமுறுக்க தொடங்கிட்டாங்க. எங்களுக்கு தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை, நாங்க என்ன செய்யறது? ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பு வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளும் நாங்கள் தேவனை நோக்கி முறுமுறுக்க கூடாது, அமைதியாய் காத்திருக்க வேண்டும். ஏற்ற நேரத்திலே தேவன் அற்புதத்தை செய்வார். அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல செய்கிறார். என்ன செய்கிறாராம்? அந்த இடத்தில் நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்தா. மாராவின் தண்ணி எப்படி இருந்துச்சா? கசப்பா இருக்குது. அதனால்தான் அதுக்கு மாறாண்டு பெயரிடப்படுது. அப்பொழுது ஜனங்கள் இது கசப்பா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மோசே என்ன செய்யறார்? போய் ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகின்றார். பண்ணும்போது வார்த்தை சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பிச்சாரா. அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. என் அருமையானவர்களே, உங்களுடைய கசப்பான வாழ்க்கையை ஆண்டவர் மதுரமாய் மாற்றுவார். அந்த மரம் போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு என்ன சொன்னாங்க? அது போல உங்களுடைய விசுவாசம் இயேசுவுக்கு மேலாக இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை, கசப்பான வாழ்க்கை மதுரமாய் மாறும். அது மட்டுமில்ல, பாருங்க, உங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் சுகப்படுத்த போகிறாராம். வசனம் 26 சொல்வது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியனுக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உங்களை
பலம் பெற மாட்டேன், நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் சொல்றார். Our greatest doctor, the great doctor வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றார். நான் வசனங்களை அனுப்பி உங்களை குணமாக்குவேன். அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமாகின்றீர்கள். ஒரு ஆரோக்கியத்தை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே கட்டளையிட போகிறார். இதை ஆண்டவர் செய்ய போகிறார். அடுத்து நாங்க பார்ப்போம் சொன்னால், நான்காவது குறிப்பாக பார்ப்போம் என்று சொன்னால், சாபத்திலிருந்து மீட்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். எல்லா சாபங்களையும் ஆண்டவர் சிலுவையில முடிச்சிட்டார். நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வார்த்தை சொல்றது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புற ஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் பெறும்படியும் அப்படி ஆயிற்று. ஒரு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு மட்டுமல்ல, புற ஜாதிகளுக்கு, தனி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்க மக்களே, உலகம் அனைத்துக்கும் இரட்சகராய் இயேசு கிறிஸ்து வந்து அவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். ஆகவே உங்களுடைய வறட்சியான வாழ்வு இந்த மாதத்திலிருந்து ஒரு செழிப்பான வாழ்க்கையாய் மாறும் என்று சொல்லி இந்த இடத்திலே நான் பதிவிட விரும்புகிறேன். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிச்சு நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். எங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமே, இதை பார்த்து கொண்டிருக்க மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவனே, அபிஷேகத்தினாலே நுகங்கள் முடிந்து போகும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முடித்தாண்டவனே, அவர்களுடைய வறட்சியான வாழ்க்கையை, அவர்களுடைய கசப்பான வாழ்க்கையை, அவர்களுடைய நோய் நிறைந்த வாழ்க்கையை எல்லாவற்றையும் மாற்றி, அவர்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி ஆண்டவனே, செழிப்பாய் மாற்றி அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய மனக்கண்களை திறந்த ஆண்டவனே, நீங்க ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்கள் அனைவரையும் நன்மையிலும் கிருபையிலும் தொடரத்தக்கதாய் என் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.